ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கூட்டத்தில் பேசி கொண்டு இருந்த ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நூலிலையில் உயிர் தப்பியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பார்ப்பவர்களுக்கு நெஞ்சை பதற வைக்கும் விதமாக அந்த ஒரு காணொளி அமைந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி வருது. பெரும்பாலான இடங்களில் சூறைக்காற்றோடு கூடிய மழை நிற்காமல் கொட்டிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் இதே நிலைமை தான் தற்போது தொடர்ந்து இருக்கு. இதற்கிடையே மயிலாடுதுறையில் வீசிய சூறைக்காற்றால் திமுக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் பேசி கொண்டிருந்த நிலைமையில் அவர் நூலிலையில் உயிர் தப்பியிருக்காங்க. ராசா ஒரு நொடி தாமத்தி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று இருந்தது. திமுக சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி எம்பியுமான ராசா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க. அவங்க பட்ஜெட் குறித்து விளக்கமாக பேசி கொண்டு இருந்தாங்க. அங்கு மேடையில் பேசுவது கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக மேடைக்கு முன்பு மின்விளக்குகள் வைக்கப்பட்டு இருந்தது. பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளையும் இது போன்ற மின்விளக்குகள் வைப்பாங்க, அது சகஜம்தான். அதுபோலவே இன்றைய நிகழ்ச்சியிலும் அந்த மின்விளக்கை முன்னால் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக பலத்த காற்று வீசியதன் காரணத்தினால மேடையின் குறுக்கே நிறுத்தப்பட்டிருந்த அந்த மின்விளக்கு சாய்ந்தது. சட்டென இதை பார்த்து சுதாரித்து கொண்ட ராசா அங்கிருந்து நகர்ந்து விட்டாங்க. அவங்க நகர்ந்த அடுத்த நொடியே அந்த மைக் மீது அந்த மின்விளக்கு சாய்ந்தது. மிக பலத்த காற்றோடு அந்த வேகமாக சாய்ந்ததன் காரணத்தினால சத்தமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இதனை அடுத்து உடனடியாக பேச்சை நிறுத்திய ராசா அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் வேகமாக பரவி கொண்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுக பாஜக கூட்டணி விமர்சித்து இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது பதிலடியை கொடுத்துருக்காங்க. தற்போது பாஜக முக்கிய பிரமுகரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும், பாஜக தலைமையின் அழுத்தத்தால் அதிமுக பணிந்து போய் கூட்டணி வைத்திருக்கிறதாகவும் தற்போது திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வராங்க. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வராங்க. பாஜக இங்கு யாரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு வந்தாலும் திமுக கூட்டணியை வெல்ல முடியாது அப்படின்னு சவால் விட்டாங்க. இந்த நிலைமையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கும் பாஜக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழியே இல்லாமல் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தனது தலைமை பதவிக்கு சிக்கல் வந்துவிடும் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னு கடுமையாக விமர்சித்து இருந்தாங்க. இந்த நிலைமையில் பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாயத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன அழுத்தத்தில் காங்கிரஸுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினாங்க. காங்கிரஸ் கடந்த காலத்தில் திமுக ஆட்சியை கலைத்தது. அவசர நிலை காலத்தில் திமுக தலைவர்களை சிறையில் அடைத்தது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டது. ராஜமன்னர் கமிட்டி அமைத்து மாநில சுயாட்சி பேசிய திமுக இந்திரா காந்தியிடம் சரணடைந்தது. இப்போது காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருப்பது எந்த அழுத்தத்தினால் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணி அழுத்தத்தினால் உருவான ஒரு கூட்டணி அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ப்ரெஷரில் இருக்காங்க. அதனால் நாங்கள் ப்ரெஷரை கொடுத்து இந்த ஒரு கூட்டணி அமைத்ததா அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ப்ரெஷர் கூட்டணி கிடையாது, ப்ளஷர் கூட்டணி அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விமர்சனத்திற்கு தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.